வணக்கம் டாக்டர். வணக்கம். குழந்தைங்களுக்கு எந்த வயசுலேருந்து நம்ம அந்த பற்களோட பராமரிப்பு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணணும்? என்ன மாரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு? அது பொதுவா வந்துங்க, குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதத்திலேயே கீழ் பற்கள், முன்னாடி பற்கள் முளைக்க ஆரம்பிச்சுருங்க. ஒரு பல் முளைக்க ஆரம்பிச்ச உடனேயுமே, அந்த பல்ல வந்து சுத்தம் பண்றது நம்மளுடைய கடமை. என்னன்னா, அ தாய்மார்கள் வந்து ஒரு கிளீனான ஒரு வெள்ள துணி எடுத்துக்கிட்டு, வெதுவெதுப்பான தண்ணீல நனைச்சு, அந்த பற்கள நல்லா கிளீன் பண்ணிக்கணுங்க. இது 1 பல், 2 பல்லுக்கு. இப்ப எல்லா பல்லும் முளைச்சிருச்சுன்னா, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிரும், எல்லா பல்லும் முளைக்கிறக்கு. அந்த காலகட்டத்தில நம்ம குழந்தைங்களுக்குன்னு விக்கக்கூடிய பேஸ்ட்டு, பிரஷ்ஷு இந்த 2யும் வாங்கி 2 வயதிலிருந்து 8 வயது வரைக்கும் யாரோ ஒரு பெற்றோருடைய மேற்பார்வையில பல்லு விளக்க வைக்கணுங்க. பல்லு விளக்கிட்டு, அதன் பிற்பாடு 8 வயதுக்கு மேல தான் குழந்தைங்க தானா வந்து பல்லு விளக்கணும். இதில பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குன்னு தனி பேஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட்ல ஃப்ளூரைடு அப்படிங்கிற உப்பு கலந்திருப்பாங்க. எல்லா பேஸ்ட்லயுமே கலந்திருப்பாங்க. ஆனா, நமக்கு வந்து ஒரு ஒரு சில அளவுகள் கம்மியான அளவுல தான் கலந்திருப்பாங்க. ஆனா, அந்த ஃப்ளூரைடுங்கிற பேஸ்ட் வந்து அதிகமான அளவுல குழந்தைங்க பேஸ்ட்ல கலந்திருக்குங்க. ஸோ, அந்த ஃப்ளூரைடேட்டட் பேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றப்போ, சொத்த பரவற வேகம் வந்து ரொம்ப கம்மியாகுங்க. இல்ல சொத்த வராம காப்பாற்றப்படும். அதனால அவசியம் இந்த ஃப்ளூரிடேட்டட் பேஸ்ட் வாங்கி குழந்தைங்களுக்கு பல்லு விளக்கி விடுங்க. இந்த பேஸ்ட் எந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாங்க? அதாவது ஒரு 2 வயசு இருக்கிற குழந்தைக்கு சும்மா ஒரு நூல் அளவு எடுத்தா போதும். அ ஒரு 4 வயது இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு கடுகளவு, ஒரு பெரிய கடுகளவு எடுத்தா போதும். 6 வயசுக்கு மேல தான் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க வேண்டியது தான். அந்த குழந்தையுடைய பற்களுடைய அளவு, தாடையுடைய அளவு அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? 8 வயசு வரைக்கும் பெற்றோருடைய மேற்பார்வையில தான் நம்ம பல்லு விளக்கணும்னு. அந்த குழந்தைங்க அந்த பேஸ்ட்ட முழுங்காம இருக்கிறதுக்கு, அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் உடைய மேற்பார்வையில செய்யறப்போ நமக்கு தவிர்க்கப்படுதுங்க. அப்புறம் இந்த குழந்தைங்கள கட்டாயமா 6 மாதத்துக்கு ஒரு தடவ செக்கப்பு கூட்டிட்டு வரணும். டென்டல் செக்கப்புக்கு. அப்படி கூட்டிட்டு வரலைன்னா கூட, 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம கூட்டிட்டு வரணுங்க. கூட்டிட்டு வந்து காமிச்சு, ஆரம்ப நிலையிலேயே ஏதாவது சொத்தை இருந்தா அத சரி பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர். இப்ப இந்த பேஸ்ட் வந்து எந்த வயசு வரைக்கும் இப்போ அடல்ட் ஏஜ்ங்கிறது வரைக்கும் அத பயன்படுத்தலாமா? எப்படிங்க? இப்போ நமக்கு கடைசியா பல்லு வந்து இந்த ஞானப்பல் 18 வயசுல முளைக்கும். அதுக்கு முன்னாடி 12 வயசு, 13 வயசு வரைக்கும் நமக்கு நம்ம நிரந்தரமான பற்கள் முளைச்சிட்டு இருக்குங்க. ஞானப்பல்ல தவிர்த்து. அதனால ஒரு 12லிருந்து 14 வயசு வரைக்கும் இந்த கிட்ஸ் டூத் பேஸ்ட் நம்ம போடலாம். அதுக்கு மேல போட்டா அதுல ஒண்ணும் பெரிய பிரயோஜனம் இல்லைங்க. அதனால நம்ம நார்மல் பேஸ்ட்டுக்கு மாறிக்கலாம்.